ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் இந்த திட்டம் மூலமாக ஒவ்வொரு வருடமும் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டுக்கிட்டு வருது. 2025 பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதாவது இது வரைக்கும் ஆர்டிஇ அட்மிஷன் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇக்காக ஒதுக்க வேண்டிய நிதி மத்திய அரசுலேருந்து இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆர்டிஇ மூலமாக ஏழை மாணவர்கள் பயனடைகிற இந்த திட்டம் எந்த வகையிலும் தடைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு பொதுநல வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்டது. இது சம்பந்தமாக தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் ஆர்டிஇ சம்பந்தமாக கிடைச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்ட இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டம் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய முழு நிதியும் தமிழகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஆர்டிஇக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, அதனால நிதி ஒதுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. ஆர்டிஇக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை எந்த பாரபட்சமும் இல்லாமல் உரிய நேரத்தில் போதுமான நிதியை தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தோட இந்த உத்தரவுப்படி ஆர்டிஇ அட்மிஷன் சீக்கிரமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பானது இருக்குது. உயர்நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு தனியார் பள்ளிகளில் தங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.